சென்னையில் திடீரென வீசிய பலத்த புழுதி காற்று காரணமாக மெரினா கடற்கரையில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சென்னை உட்பட இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் குறைந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த காற்று வீச தொடங்கியது. குறிப்பாக மெரினா கடற்கரையில் பலத்த புழுதி காற்று வீசியதால் காலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களும் மணல் கலந்த காற்றினால் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகினர். தற்போது கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க மெரினா கடற்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அங்குள்ள பொதுமக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவசர எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக சென்னையில் தற்போது இதமான சூழல் நிலவி வருகிறது. திருச்சியில் பயிற்சி செவிலிய மாணவி தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி மாணவிகள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து சுகாதாரத்துறை 3 மருத்துவர்கள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சீதா லட்சுமி என்ற மாணவி திருச்சி அரசு மருத்துவமனையில் பயிற்சி செவிலியராக பணியாற்றி வந்த நிலையில் சமீபத்தில் மூக்குவலி காரணமாக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாணவிக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதே அவரது இழப்பிற்கு காரணம் என்றும் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையில்தான் சீதாலட்சுமி உயிரிழந்தார் என்றும் சக செவிலியர்கள் மாணவிகள் குற்றம் சாட்டி மருத்துவமனைக்கு வெளியே சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் ரமேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மாணவிகளின் புகார்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் சிகிச்சையில் தவறு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், தற்காலிக நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்படும் என உறுதியளித்தார். அமைச்சரின் இந்த வாக்குறுதியை ஏற்று மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் 3 மருத்துவர்கள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைத்து தமிழக சுகாதாரத்துறை தற்போது உத்தரவு விட்டுள்ளது. அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைது பண்ணியிருக்காங்க. என்ன இஷ்யூ ஆகிருக்கு சார்? இல்லை, சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைட்லேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு நேர்மையாக அதை பார்த்து அதில் இவங்க சொல்கிறபடி ஏதேனும் தவறு நடந்திருந்தால் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கருணகிரி என்ற விவசாயி மீது மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் 10 குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்தார். கரூர் மாவட்டம் வளையப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி கருணகிரி குளித்தலை அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் சிலர் கருணகிரியை நோக்கி நாட்டு துப்பாக்கியால் திடீரென சுட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. துப்பாக்கியில் இருந்து வெளிவந்த 10 பால்ரஸ் குண்டுகள் கருணகிரியின் முதுகில் மற்றும் உடம்பின் பல்வேறு இடங்களில் துளைத்ததில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து பாலவிடுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விவசாயி கருணகிரியை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்கள் யார், முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதி மத பாகுபாடற்ற மதச்சார்பற்ற சமூக நீதி ஆட்சியே தங்களது அரசின் அடிப்படை கொள்கை என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஒத்தக்கடையில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1351வது சதய விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ், தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் கொள்கைகளின்படி சாதி, மத, இனம், மொழி அல்லது பாலின பாகுபாடற்ற மதச்சார்பற்ற சமூக நீதி ஆட்சியே தங்களது அரசின் இலக்கு என்றும் மக்கள் தங்களுக்கு வாக்களித்து கட்சி தலைவர்கள் ஜோசப் விஜய்க்காகத்தான் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மேலும் இந்து சமய அறநிலைத்துறையில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு இடமளிக்காமல்
கோவில்களில் பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் முறையில் நேரடி கண்காணிப்பு தந்திரம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் சொத்துக்கள் அனைத்தும் முழுமையாக மீட்கப்படும் என்றும் உறுதியளித்த அவர் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளில் நிலவும் அடிமனை பிரச்சனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆய்வுக் கூட்டம் மூலம் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி, அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். அப்போ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ சாதியோ பணமோ இனமோ மொழியோ பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்கள் நெஞ்சில் தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதனால் சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் சிறுமியின் தந்தையுடன் தேடுவது போல் நடித்த கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் மோகன்ராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை சூலூர் அருகே கடைக்கு சென்ற 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கண்ணம்பாளையம் குளக்கரை முட்புதரில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோபத்தில் உறவினர்கள் சாலை மறியல் மற்றும் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இதில் கைதான கார்த்திக் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க சிறுமியின் தந்தையுடனே சேர்ந்து தேடுவது போல் நாடகமாடியதும் தற்போது போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்து கால்முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்பது முழுமையாக தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்க அப்பகுதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.